ஆளுநர் வழக்கின் தீர்ப்பு நகல் தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உச்சநீதிமன்ற ஆணையின்படி 2023 நவம்பர் 18 அன்று ஆளுநர் ஒப்புதல் அளித்ததாக கருத வேண்டும் என்று அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் நகல் என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது. ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் நகல் தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆளுநர் வழக்கினுடைய தீர்ப்பு நகல் என்பது தற்போது தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற ஆணையின்படி 2023 நவம்பர் 18 அன்று அந்த நகல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் நகல் என்பது வெளியாகியிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க அந்த தீர்ப்பினுடைய 415 பக்க நகல் என்பது அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் நகல் தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அடுத்து தமிழ்நாடு பல்கலை சட்ட முன்வடிவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதி அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. 2023 நவம்பர் 18 அன்று ஆளுநர் ஒப்புதல் அளித்ததாக கருத வேண்டும் என்று அரசியலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பினுடைய நகல் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க அந்த தீர்ப்பினுடைய 415 பக்க நகல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பினுடைய நகல் என்பது அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அடித்து தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்ட முன்வடிவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆளுநர் வழக்கினுடைய தீர்ப்பு நகல் என்பது தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. 415 பக்க தீர்ப்பினுடைய நகல் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் முனிசாமி இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். அதாவது ஆளுநருக்கு எதிரான வழக்கில் அதிரடி தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2வது முறையாக நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தது சட்டவிரோதம் என அதிரடியாக தீர்ப்பளித்தது. மேலும் 10 மசோதாக்களும் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது சட்டவிரோதம் என்பதால் அவற்றை தமிழ்நாடு சட்டப்பேரவை 2வதாக நிறைவேற்றி அனுப்பி வைத்த நாளன்றே ஒப்புதல் அளித்ததாக கருத வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்தது. இந்த நிலையில் அந்த 10 மசோதாக்களும் அமலுக்கு வருவதாக இன்று தமிழ்நாடு அரசு தனது அரசிதழில் அறிவிப்பாணை வெளியிட்டுள்ளது. அதாவது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நேற்று இரவுதான் உச்சநீதிமன்றத்தின் இணையதள பக்கத்தில் வெளியிடப்பட்டது. தீர்ப்பு வெளியான உடனேயே தமிழ்நாடு அரசு அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. அந்த ஆளுநர் ஒப்புதல் அளித்ததாக கருதப்படும் 10 மசோதாக்களும் அமலுக்கு வருவதாக தமிழ்நாடு அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டது. அதாவது என்ன மசோதாக்கள் என்றால், பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநரிடமிருந்து தமிழ்நாடு அரசு வசமாகியுள்ளது. அதாவது இதற்கு முன்பு துணைவேந்தர் நியமனம் என்பது தமிழ்நாடு அரசு ஒரு தேடுதல் குழுவை அமைத்து ஆளுநரின் ஒப்புதலுடன் அந்த தேடுதல் குழு அமைக்கப்பட்டு அது ஒரு பரிந்துரை அளிக்கும். அதன் இறுதி முடிவை ஆளுநர் தான் எடுப்பார். ஆனால் தற்பொழுது தமிழ்நாடு அரசே ஒரு தேடுதல் குழுவை அமைத்து அதன் இறுதி முடிவை, அதாவது துணைவேந்தர் நியமனம் மற்றும் நீக்கம் உள்ளிட்ட அனைத்து இறுதி முடிவுகளையும் தமிழ்நாடு அரசே எடுக்கும். தற்போது இந்த 10 மசோதாக்களும் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளதால் இன்று முதலே அந்த துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட அனைத்து அதிகாரங்களும் தமிழ்நாடு வசமாகியுள்ளது. இன்று முதல் மட்டுமல்ல, அதாவது இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மசோதாக்கள் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட நவம்பர் 18, 2023 அன்றே இந்த சட்டங்கள் ஒப்புதல் அளித்ததாக கருதப்படும் என்று அரசிதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த 10 மசோதாக்களும் முன்தேதியிட்டு அமலுக்கு வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.